மக்களவை கூடியதும் பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு விவகாரத்தை எழுப்ப முயன்று அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடையூறு செய்யக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளிநடப்பு. மாநிலங்களவையில் பட்ஜெட்டை விவாதத்துக்கு முன்வைத்த நிர்மலா சீதாராமனுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்குவாதம். நிதியமைச்சர் பேச முடியாத அளவுக்கு கூச்சலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் நடவடிக்கை பாயும் என அவைத்தலைவர் எச்சரித்ததால் வெளிநடப்பு. பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடாததால் அவை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்று நிர்மலா சீதாராமன் விளக்கம். மாநிலங்களின் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடையும் என மாநிலங்களவையில் உறுதி. மத்திய பட்ஜெட்டை கண்டிப்பதாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். மாநிலங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கூறி முழக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இளநிலை நீட் தேர்வுக்கான இறுதி முடிவுகள் 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் அறிவிப்பு. நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கும் எதிர்க்கட்சியினரின் முயற்சியை மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக உண்மை வென்றுள்ளதாக கருத்து. நீட் தேர்வு விவகாரத்தில் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்பாரா என பாஜக கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்ய முகாந்திரம் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் ராகுல் என்ன செய்யப் போகிறார் என்றும் வினா. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். காங்கிரஸ் அரசை விட 7 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் பல்வேறு ரயில் திட்டங்களை நிறைவேற்ற 2000 ஏக்கருக்கு மேல் நிலம் தேவைப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு தாமதம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. உதய் மின் திட்டம் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால். திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அப்போதைய அரசு கையெழுத்திட்டதால் தான் மின் பகிர்மான கழகம் இன்றும் உயிர்ப்போடு செயல்படுவதாக விளக்கம். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 2007 குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய அமைச்சர் உதயநிதி. வீடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பட்டாவும் முக்கியம் என்பதால் அரசு பட்டாக்களை விரைவாக வழங்கி வருவதாக பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் எங்களை 25 தொகுதிகளில் ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும். இந்தியாவுக்கான பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது எனவும் அன்புமணி கருத்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் 3 மாத செல்போன் அழைப்புகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. கடந்த 3 மாதங்களில் கொலையாளிகளிடம் பேசிய நபர்களில் ஒவ்வொருவராக அழைத்து விசாரணை என தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சிசிங் ராஜாவை போலீசார் ஆந்திராவில் பார்த்ததாக தகவல். காரில் ஏறி தப்பிச் சென்றவரை காரின் பதிவெண்ணை வைத்து மும்முரமாக தேடி வருவதாக போலீசார் தகவல். ஜாஃபர் சாதிக் மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவரது மனைவி மற்றும் சகோதரர் பெயர் சேர்ப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக முகாந்திரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 88.12 அடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 33,849 கன அடியாக குறைந்தது. கர்நாடகாவில் கபினி அணையை தொடர்ந்து கிருஷ்ணராஜசாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் அணைக்கு வரும் உபரி நீர் 75,000 கனஅடி நீர் தமிழகத்திற்கு வெளியேற்றம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருத்தணி அரசு பள்ளி ஒன்றில் திடீர் ஆய்வு நடத்திய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். கெமிஸ்ட்ரி பாடத்தில் இருந்து கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் மாணவர்கள் தடுமாறியதால் ஆசிரியரிடம் கேள்வி எழுப்பிய கலெக்டர். ஆந்திராவில் சுங்கச்சாவடியில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் மீது பேருந்தை ஏற்றி 1 கிலோமீட்டர் தூரம் உடலை இழுத்துச் சென்ற சக ஓட்டுநர்.
ஒரு பேருந்தின் கண்ணாடியை மற்றொரு பேருந்து உடைத்ததாக எழுந்த தகராறில் கீழே இறங்கி சென்று வாக்குவாதம் செய்ததால் ஆத்திரம். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் KGF 3 படத்தில் அஜித்குமாரை நடிக்க வைக்க முயற்சி நடப்பதாக தகவல். விடாமுயற்சி படப்பிடிப்பிற்கு இடையில் அஜித்தை சந்தித்து 3 வருட கால்ஷீட் கேட்டு பிரசாந்த் நீல் பேச்சுவார்த்தை என தகவல். அம்பானி மகன் திருமணத்தை தொடர்ந்து மற்றுமொரு பிரம்மாண்ட திருமணத்தில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த். கேரளாவில் லோலு குழுமத்தின் இயக்குநர் MA சலீமின் மகள் திருமண விழாவில் மனைவி லதாவுடன் பங்கேற்பு.